ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம மதுரைக்கு வந்து ஒரு பர்சனல் ஒர்க்காக போயிருந்தோம். அந்த வேலை வந்து ஒரு மத்தியானத்துக்கு மேலேயே முடிஞ்சிச்சு. அப்படிங்கிறனால வந்து ஈவினிங் வரைக்கும் என்ன பண்ணலாம்னு யோசித்தப்போ தான் வந்து சரி பக்கத்தில் என்ன இருக்குதுன்னு பார்த்தப்போ ஒரு 21 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அழகர் கோயில் இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரி நம்ம அழகர் கோயிலில் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பிட்டோம். வைகை ஆற்றை கடந்து நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம். கிட்டத்தட்ட கவர்மெண்ட் பஸ்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 ஹவருக்கு மேலே ஓட்டுறாங்க. பட்டு தூரம்னு பார்த்திங்கன்னா 21 கிலோமீட்டர் தான். ஏன் இந்த மாதிரி கொடுமையாக பஸ் ஓட்டுறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஈவன் ஆட்டோவில் வந்தால் கூட வந்து 3/4 மணி நேரம் டிஸ்டன்ஸு இந்த டைமிங் வந்து ஆகுது. அது ஏன் அப்படிங்கிறதே தெரியல. ரோடும் நல்லா தான் இருக்குது. 21 கிலோமீட்டருங்கிறது அதிகபட்சம் ஒரு 1/2 ஹவரில் நம்ம ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸ் தான். பட் என்ன அப்படிங்கிறது நமக்கு இன்னும் சரியாக தெரியல. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் டைம் நம்ம இங்கே வரோம். இது இவ்வளோ ஒரு அழகான ஒரு மலை அடிவாரத்தில் பச்சை பசேல்னு இருக்கிற ஒரு மலை அடிவாரத்தில் இருக்குது அப்படிங்கிறது இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் ரியலைஸ் பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பழமுதிர்ச்சோலை முருகனோட 6 படை வீட்டில் ஒரு படை வந்து இங்கே இருக்குது அப்படிங்கிறது. அதுக்கும் வந்து இங்கே இந்த பஸ் ஸ்டாப் பார்த்திங்க இல்லையா, அங்கேருந்து பஸ் வந்து மேலே ஆப்ரேட் பண்ணுறாங்க. இங்கேருந்து கொஞ்சம் மேலே போகணும். 18ஆம் படி கருப்பண்ண சாமி கோயில்னு சொல்லிட்டு இங்கே வச்சுருக்காங்க. அதுக்கு எதிர்த்தாப்புல தெப்பக்குளம் இருக்குது. இந்த அழகர் கோயில் நம்ம அழகர் கோயில்னாலே வந்து நம்ம மதுரையில் அழகர் ஆற்றில் இறங்குற ஃபங்க்ஷன் தான் வந்து நமக்கு பெரும்பாலும் தெரியும். மேக்ஸிமம் கோயில் வந்து நம்ம பெரும்பாலானவர் வந்திருப்போமா என்னென்னு தெரியல. நமக்கு வரதுக்கு ஒரு சான்ஸ் கிடச்சிது. வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் இது எவ்வளோ ஒரு அருமையான இடத்துல அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுது. இந்த கோயிலில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து திருமாலிருஞ்சோலை அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. 108 வைணவ திவ்ய தேச திருப்பதிகளில் அதிகமாக பாடப்பெற்ற 3ஆம் திவ்ய தேசம் இந்த கோயில் அப்படிங்கிறாங்க. நம்ம போனப்போ பரதநாட்டியம் இந்த அரங்கேற்றம்லாம் நடக்கும் இல்லையா, அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. இந்த கோயிலோட ராஜகோபுர திருமலை நாயக்கர் மன்னனால் ஆரம்பிக்கப்பட்ட முற்றுப்பெறாத நிலையில் இருந்து இருக்குது. இருந்தாலும் அதில் இருக்க சிற்பங்கள் வந்து சிற்பிகளோட உன்னத ஒளி வேலைப்பாட்டினை வந்து காட்டுது. இந்த கோயிலை சுற்றி கோட்டை வந்து பார்த்திங்கன்னா ரணியன் கோட்டை, அழகாபுரி கோட்டை அப்படின்னு 2 கோட்டைகள் வந்து வலுவாக அமைஞ்சிருக்கு. நாம் இங்கே பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயம் கட்டண தரிசனம் 10 ரூபான்னு போட்டிருந்தது. நம்ம ஊரில் திருச்செந்தூர் பழனிலலாம் பார்த்திங்க அப்படின்னா கட்டண தரிசனம் எவ்வளோங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே இவ்வளோ தான் கட்டண தரிசனம் வச்சுருக்காங்கன்னா இங்கே வர கூட்டத்தை வந்து நம்ம இதிலேருந்தே கணிச்சிக்கலாம். இப்போ நம்ம வந்து மூலவர் சன்னிதானத்துக்கு வந்துட்டோம். மக்களோட அப்படியே நடந்து நம்மளும் இவர் தான் மூலவர் வள்ளலகர். இந்த கோயிலுக்கு பாண்டிய மன்னர்கள், விஜயநகர மன்னர்கள், மதுரை நாயக்க மன்னர்கள்னு பல்வேறு மன்னர்கள் வந்து திருப்பணி வந்து ஆற்றியிருக்காங்க. இந்த கோயில் வந்து திருமாலிருஞ்சோலை, மாலிருங்குன்றம் அப்படின்னு வெவ்வேறு பெயர்களால் அழைக்கப்படுது. நம்ம போனப்போ இந்த யானை வந்து நம்ம பார்த்தோம். இங்கே நம்ம யானை பார்க்கும்போது சந்தோஷம் வர்றதை விட யானை பாகனுக்கு நடந்த கொடூரம் இருக்கு இல்லையா, அதுதான் நமக்கு ஒரு மனசில் வந்து பயமுறுத்துது. நம்ம அங்கே தரிசனம் முடிச்சுட்டு வெளியில் வந்தால் அங்கே சாப்பாடெல்லாம் கொடுத்துட்ருந்தாங்க. நம்ம அதில் ஒரு பிளேட் வாங்கிட்டு திருப்தியாக சாப்பிட்டுட்டு வந்தோம். நல்லா இருந்துச்சு அது. இந்த கோயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ் சங்க இலக்கியங்களில் சிலப்பதிகாரம் வந்து இந்த கோயில் வந்து பாடப்பட்டிருக்கு. நம்ம அங்கேருந்து தரிசனம் முடிச்சுட்டு அப்படியே சிறப்பாக கிளம்பிட்டோம். இன்னொரு தடவை இந்த பக்கம் விசிட் வரும்போது வந்து இன்னும் டீட்டெயிலாக நம்ம இந்த கோயிலை பற்றி பார்க்கலாம். இப்போ வந்து ஷார்ட் விசிட் அப்படிங்கிறனால நம்ம சிம்பிளாக வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். நம்ம வந்த அன்னைக்கு வந்து புரட்டாசி சனிக்கிழமை வேறு ஈவினிங் டைமில் நல்லாவே கூட்டம் சேர்ந்துருச்சு. ஸோ அங்கே எடுத்த சில அருமையான புகைப்படங்கள் வந்து வச்சுருக்கோம். மதுரை கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குறதுங்கிறது எவ்வளோ ஒரு ஃபேமஸான விஷயங்கிறது நமக்கு தெரியும். வள்ளலகர் அப்படின்னாலே நமக்கு அந்த ஒரு சிறப்பானது தான் ஞாபகம் வரும். மீண்டும் இதேமாரி ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.